வெல்கம் டு Optooz எஜுகேஷன். இந்த வீடியோவில் பைத்தன் ஸ்ட்ரிங்ஸோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ஸோ பைத்தானில் ப்ரீவியஸாக வந்து மாடிஃபை பண்ணுற வரைக்கும் பார்த்தோம். ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு பைத்தான் எப்படி பைத்தான் மூலிமா ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி கன்கேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் கன்காடினேஷன். டு கன்கேட் ஆர் கம்பைன் டூ ஸ்ட்ரிங்ஸ் யூ கேன் யூஸ் அ ப்ளஸ் ஆப்ரேட்டர். ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்கேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்கிட்ட இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங் ஹலோ ப்ளஸ் வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. இதை நான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பைத்தன் கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு வேரியபிளையும் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். டிக்ளேர் பண்ணிட்டு சின்ற வேரியபிளில் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துட்றேன். இப்போ சியில் வந்து என்ன ஆகும், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேஸை ஆட் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து கன்காடினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்த இங்கே வந்து சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் நம்ம ஒரு ஸ்பேஸை கொடுத்து ஸ்பேஸில் வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே நடுவில் ஸ்பேஸை கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்பேஸும் ஆட் ஆகி வந்துடும். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு இங்கே வந்து ஸ்பேஸோடு வரும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு நடுவில் வந்து ஸ்பேஸ் இல்லை, இப்போ வந்து இதுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் வருது. ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங் கன்காடினேஷன். அடுத்ததாக வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் கன்காடினேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு இன்டிஜர் இல்லாமல் வெறும் ஸ்ட்ரிங்கை மட்டும் ஒரு ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா. இங்கே வந்து ஃபார்மேட்டிங் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார்மேட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி அப்பன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 36ன்னு பண்ணியாச்சு. இது வந்து இன்டீஜர் வேல்யூ. இந்த இன்டீஜர் வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஐ எம் ஜான் அண்ட் ஐ எம் 36 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ரிங் இல்லையா, இதில் வந்து டிஃபால்ட்டாக ஃபார்மேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஏஜை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை என்ன பண்ணும், அந்த ஃபார்மேட்டிங்க்கு நம்ம கேர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்த போய் ரீப்ளேஸ் ஆயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆயிடும். இதுவே நீங்கள் வந்து இந்த இடத்த ஜானை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஃபார்மேட்டிங் மூலயமா கொண்டு வரலாம். மை நேம் இஸ் அப்படிங்கிறத ஒரு கொண்டு வரலாம். இப்போ டெக்ஸ்ட்டு விஷயம் இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்துச்சா. அப்போது டிஎக்ஸ்டி டாட் ஃபார்மேட்டை ப்ராக்கெட் ஓப்பன், இந்த இடத்த வந்து நான் டபுள் கோட்ஸில் ஜான் கொடுத்துட்றேன். அடுத்தது அவரோட ஏஜ் வந்து 36 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், ஜான் இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகி வந்துடும். இந்த கேர்லி பிரேசஸ் வந்து பார்த்துட்டு அந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்த கொண்டு போய் இந்த வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுவே வந்து நம்ம வந்து மாற்றியும் கொடுக்கலாம். அதாவது இந்த 36 வந்து நான் மாற்றி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன், 36ன்னு வந்துடுது. இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் தான் அந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் கொண்டு போயிட்டு அங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுது. இப்போ இந்த 36 ஆக்சுவலாக வந்து எண்டில் வரணும், ஆனால் என்ன ஆகுது, இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்துடுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நம்ம வந்து ஃபார்மேட்டிங் பண்ணும்போது நம்ம ஆர்டராக கொடுக்கணும், இல்லாட்டி நம்ம டெக்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, இங்கே வந்து என்ன பண்ணலான்னா இந்த இடத்த இண்டெக்ஸிங் வேல்யூ கொடுத்துடலாம் 1, அடுத்தது இங்கே வந்து 0 அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டிங் வந்து நம்ம கொடுத்தோம்னா அது கரெக்டாக வரும். ஃபார்மேட்டில் வந்து என்ன ஆர்டரில் கொடுத்தாலும் அது கரெக்டாக அது எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுக்காகவும் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள்லேயும் சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டி, ஐட்டம் நம்பர், ப்ரைஸு இதெல்லாம் வந்து ஆர்டராக ஃபஸ்ட்டு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸிங் நம்பரை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக எஸ்கேப் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ பைத்தானில் எஸ்கேப் கேரக்டர்ன்றது வேறு ஒன்றும் இல்லை.
நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஏதாவது ஒரு டபுள் கோட்ஸ் வருது. இப்போ நான் வந்து நம்ம சாதாரணமாக ஸ்ட்ரிங்குனாலே வந்து அதை டபுள் கோட்ஸில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அந்த டபுள் கோட்ஸ் வரும்போது அந்த ஸ்ட்ரிங்குக்கு உள்ளே நான் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து எஸ்கேப் கேரக்டர் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த டபுள் கோட்ஸை வந்து இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு கேரக்டராக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இல்லாட்டி என்ன பண்ணோம்னா இங்கே டபுள் கோட் ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ இங்கே வந்து இது எண்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கும். அப்புறம் இங்கே டபுள் கோட் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கும். அப்போ நடுவில் வந்து வைக்கிங்ன்றது அது ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ அந்த வேரியபிளுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குதா அப்படின்னு போயிட்டு பார்ப்போம். ஸோ அதனால் அது எரர் த்ரோ பண்ணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கும். இஃப் சப்போஸ் நான் வந்து இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வரக்கூடிய எரரும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா முக்கியமாக நம்ம எரரை வந்து நம்ம கரெக்டாக ரிசால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், என்ன சொல்கிறேன், சின்டாக்ஸ் எரர். ஸோ டெக்ஸ்ட் விசு ஸோ யூஆர் கால்டு வைக்கிங், இந்த இடத்த வந்து எரர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து எஸ்கேப் கேரக்டர் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த எரர் வந்து வராது. ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்கேப் கேரக்டரில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறது அப்படின்னா ஸ்லாஷ் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். பேக் ஸ்லாஷ் வந்து வேணும் அப்படின்னா 2 தடவை பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ இதுலேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் வேணும் அப்படின்னா இந்த இடத்த 2 பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்றேன். என்ன ஆகும், பேக் ஸ்லாஷ் வந்துடும். ஓகேவா? இதுதான். அடுத்ததாக வந்து ஸ்லாஷ் என். இப்போ நான் வந்து இது வந்து நியூ லைனில் வரணும், அடுத்த லைனில் வரணும் அப்படின்னா ஸ்லாஷ் என் கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணும், அடுத்த லைனில் வந்து அந்த அவுட்புட் வர மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து நம்ம எங்கன்னா ஒரு பைத்தான்லேயோ வேறு எங்கேயாவது கொண்டு போய் நம்ம இதை ஷோ பண்ணும்போது அந்த நியூ லைன் ஸ்லாஷ் என் வந்து என்ன பண்ணுவோம்னா அடுத்த லைனில் வந்து அந்த அவுட்புட்டை கொண்டு வந்து காட்டும். ஓகேவா? அது கேரேஜ் ரிட்டன். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, எஸ்கேப் கேரக்டர்ஸ் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே என்ன தான் வந்து வீடியோ பார்த்தாலும் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கையால் ப்ரோக்ராமிங்கை டைப் பண்ணணும். பிரிண்ட்டுனா தயவு செஞ்சு கையால் பிரிண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? கேபிட்டலைஸ்ன்னு இருக்கா, அப்போ அந்த கேபிட்டலைஸ் என்ன பண்ணுது, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேர்டை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ட்ஸ் வித்து, ஃபைண்டு, ஃபார்மேட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி இண்டெக்ஸு இதெல்லாமே வந்து என்ன பண்ணுது, ஈஸ் டிஜிட்னா என்ன, ஈஸ் லோயர்னா என்ன. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி புரியல அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஃபார்மேட் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கே வந்து நம்ம அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கம்ப்ளீட்டாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபார்மேட் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபார்மேட்டை பற்றி நீங்கள் வந்து இங்கே படிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்ட்ரிங்கு வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ரிங்கை நீங்கள் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக அந்த லிஸ்ட்டு, டப்புளு, ஸோ டிக்ஷனரி இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. நான் உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.